வணக்கம் நண்பர்களே, விஜய் பேசுகிறேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேனாக நீங்கள் எப்படி மாறுறது? ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணணும். உங்களுடைய ஐடியாஸ் என்ன இருக்கோ அதை வைத்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, அதை என்ன சொல்கிறாங்க தமிழ் அப்படின்னா யோசனைகளின் செயல்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட யோசனைகளோட செயல்பாட்டை முதல்ல க்ரியேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ன பிஸ்னஸஸ் இப்போ உங்கள் மைண்டில் இருக்குது, என்னென்ன ஐடியாஸ் இருக்குது, வரிசையாக அதை எழுதுங்க. இதில் யூனிக்கான ஒரு ஃபங்க்ஷனல் ஐடியா என்னது, ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்ன? ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு வணிகத்தை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா ஒரு தயாரிப்பு அல்லது சேவைக்கான ஒரு தனித்துவமான ஒரு செயல்பாட்டு யோசனை அல்லது கான்செப்ட், கருத்து என்ன, இதை நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது, என்விரான்மெண்ட், அந்த சுற்றுச்சூழலை நல்லா கவனிக்கணும். எங்கே கொடுக்க போகிறோம், எங்கே அடிக்க போகிறோம், எங்கே நொறுக்க போகிறோம், அவ்வளோதான். அதை ஆக்சஸ் பண்ணணும். என்ன மாதிரி செக்டர்ஸில் நம்மளுடைய ப்ராடக்ட் சர்வீசஸாக கொண்டு போக போகிறோம் அப்படின்றது தெரியணும். இப்போ ஒரு பெரிய கேப் இருக்குது, ஒரு கன்சியூமருக்கும் அவங்களுக்கான ரெக்குவயர்மெண்ட்டுக்கும் பெரிய கேப் இருக்குது. தேவை ஒரு பக்கம் இருக்கும், ஒரு நுகர்வோர் ஒரு பக்கம் இருக்கான். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட் உங்கள்கிட்ட இருக்கா? அதான் கேள்வி. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துங்க. ஒரு பிஸ்னஸ் ஓனர் அப்படின்றவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, முதல்ல ஒரு கஸ்டமரோட நீடு என்ன அப்படின்னு தெரியும். சரி, அதற்கு சாத்தியமாக ஒரு பீஸ்ஃபுல் ஒரு இதை கொடுத்தா சாட்டிஸ்ஃபை ஆகும். மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட் வந்து அதிக விலை விற்கிது, இந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை, ரொம்ப லேட்டாக கிடைக்குது, ஃபாஸ்ட்டாகவும் கிடைக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும், அதே சமயம் விலையும் கம்மியாக இருக்கணும், பிஸ்னஸ் ஓனருக்கு லாஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் கான்செப்டை நீங்கள் முதல்ல கட்டமைப்பு பண்ணணும். சரியா? நுகர்வோட தேவைகளை முதல்ல பட்டியலிட்டு அதுக்கப்புறம் எதெல்லாம் ரீச் ஆகாமல் இருக்குது, நிறைய என்ன பிஸ்னஸ் மாடியூல்ஸ் இருக்குது, மாடல் இருக்குது, நிறைய வெற்றிடம் இருக்குது மார்க்கெட்டில். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அடையாளம் காணணும். அந்த கண்டுபிடிச்ச பின்னாடி அந்த இடைவெளியை நிரப்புவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர், பிஸ்னஸ் ஓனர், ரைட்? இப்போ இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். A to Z ஆஃப் பிஸ்னஸை நீங்கள் கற்றுக்குங்க. பிரபஞ்சம் போட்டி தர காத்திருக்க நீங்கள் ஒரு சாம்பியன். சியோட்டம்.